சமத்து வர மாட்டாங்க. Let him pray for this. எபிரேயர் 10:25. எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல சிலர் விட்டு விலகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். அன்பின் பிதாவே சுவாமி ஆண்டவரே, மத்தியான வேளை ஆண்டவரே, சிலரை குறித்து நாங்கள் தியானிக்க தேவன் வைத்த மகா பெரிய கிருபைக்கு ஆமக்கு சோத்திர ராஜனே. தேவாதி தேவன் எங்களோடு பேசும்படியா, ஆவியானவர் இடைப்படும்படியா உடைய கருத்து நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல పిదావే. తెలుగు కొందరు మనకొన చుట్టూ ఉండగా సమాజంలో కూడట మానక ఒకరికొకరు హెచ్చరించు సమీపించటం మీరు చూచిన కొలది మరి ఎక్కువగా అలాగ చేయొచ్చు. ప్రేమ చూపుటకును సత్కార్యములు చేయుటకును ఒకరికొకడు పరిపూర్ణ కోల్పోవలెనని ఆలోచించుతము. ఆమేన్. 3-4 మైక్ அங்க இருக்கட்டும். வாசி. Let us not give up meeting. கேக்கல. Let us not give up meeting together as some are in habit of doing. Some of our habit of doing, but let us encourage one another, and all the more you see the day is approaching. இந்த சிலருடைய சுபாவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனாக பேசுகிறேன். ஏதாவது செய்வாங்களா தவற நினைக்கிறது, செய்வாங்களான்னு வருவாங்க, செய்யலை அப்படின்னு வரமாட்டாங்க. நான் சொல்கிறேன், நாங்கள் மனுஷன், கொஞ்சம் பின்னாடி எழுப்புங்க, பின்னாடி எழுப்புங்க, அவர் பின்னாடி நிறைய பெரிய பிஸ்னஸ் கவனி ஏதாவது செய்வாங்களா தவறாக நினைக்காதீங்க. அவங்க எப்படிப்பட்ட கொண்டாட பண்ணுங்கன்னா, இதை விட யார் அதிகமாக கொடுக்குறாங்க அங்கே போயிடுவாங்க, அதை விட அங்கே கொடுக்குறாங்க அப்படி போயிடுவாங்க. அவங்க கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தோட நிற்க மாட்டாங்க. ஆனால் பவுல் சபைக்கு எழும் பொழுது அந்த சிலர் என்று சொல்லப்படும் பொழுது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். யார் அவங்க சொல்ல முடியுமாறால? அவங்க யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த சிலர் வாசிங்க, சங்கீதம் 5 வாசிங்க. சங்கீதம் 5 நீங்கள் வாசிங்க, எடுங்க. సంగీతం 5:2. నా రాజా, నా దేవా, నా ఆర్తధ్వని ఆలకించుము, నిన్నే ప్రార్థించుచున్నాను. యెహోవా, ఉదయమున నా కంఠస్వరము నీకు వినబడిను. ఉదయమున నా ప్రార్థన నీ సన్నిధిని సిద్ధము చేసి నీవు 4-5-6 కేటగిరీ. నీవు దుష్టత్వమును చూసి ఆనందించే దేవుడు కావు. చెడుతనమునకు నీ యొద్ద చోట లేదు. డాంబికులు నీ సన్నిధికి నిలవలేరు. పాపము చేయ వారందరూ నీకు అసహ్యులు. అబద్ధవ ఆడవారిని నీవు నశింపజేసేదువు. కపటము చూచి నరహత్య జరిగించేవాడు యెహోవాకు అసహ్యులు. నేనైతే నీ కృపా అతిశయమును బట్టి నీ మందిరములో ప్రవేశించెదను. ఆమేన్. 4-5 எங்க போச்சு மைக்கு? சங்கீதம் 5:4 நிறைய இருக்கு மைக்கு, வாசிங்க. 4-5-6. நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. அந்த சிலர் முதல் கேட்டகரி துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிறவர். துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிறவன் சிலர். கவனிங்க, துன்மார்க்கத்தில் பிரியப்படுவாங்க. கொள்ளட்சி சம்பாஷம் இருந்தால் கூட வீட்டுக்காரன் வாங்கி வச்சுக்கூடாது. எங்கே வந்து எவன் கொடுத்தான்னு கேட்கணும், வீட்டில் என்ன பண்ணுறன்னு கேட்கணும், வீடுகளில். துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிறவனும் தேவன் அல்ல. தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. இரண்டாவது வீம்புக்காரர்கள். 5ஆம் வசனம். வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும். மூன்றாவது அக்கிரமக்காரர்கள். ஒன்று துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிறவர்கள், இன்னொன்று அக்கிரமக்காரர்கள், வீம்புக்காரர்கள். 4வது பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். இங்க பாருங்க அம்மா, கவனிங்க, பொய் பேசக்கூடாது. பொய் பேசுறது முதல்ல வருங்க. பொய் பேசாதீங்க. பொய் பேசுகிறவர்களும், அப்புறம் இரத்த பிரியனையும், அடுத்தது 5வது இரத்த பிரியர்களும், சூதுள்ள மனுஷனையும், 6வது சூதுள்ள மனுஷனும். நம்ம வாசிக்கிறார். ஒன்று துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிறவர்கள், இன்னொன்று வீம்புக்காரர்கள், மூன்றாவது அக்கிரமக்காரர்கள், 4வது பொய் பேசுகிறவர்கள், 5வது
பொய் பேச அழிப்பு இரத்த பிரியர்கள், 6வது சூதுள்ள மனுஷர்கள். விச் கேட்டகரி யூ பிலாங் அஸ்? நம்ம இதில் சார்ந்திருக்கிறோம். இந்த 6 பேருங்க தான் சபைக்கு ஒழுங்காக வரமாட்டாங்க. இந்த 6 குணாதிசயம் உள்ளவர்கள் தான் நீங்கள் சூஸ் பண்ணீங்க. இவங்க என்ன சொன்னாலும் சபைக்கு ஒழுங்காக வரமாட்டாங்க. வேதத்தில் நம்ம ஒவ்வொன்றா கடந்து போகலாம். வெளிப்படுத்த சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் 7 திருச்சபைகளிலே அந்த ஒரு சிலர் இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 2:4. ఆయనను మొదట నీకుండిన ప్రేమను నీవు వదిలేతివి, నేను నీ మీద తప్పు ఒకటి మోపవలెని ఉన్నది. ఆమేన్. வெளிப்படுத்தல் 2:4. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து 3:4 வாசிங்க. நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். சபைகளிலே சத்தியத்தை கேட்காத ஒரு குரூப் இருக்கும். வருவாங்க, அது தூங்கின மாதிரி, ஐயோ தப்பா நினைக்க, தூங்கக்கூடாது. சபையில் வந்து தூங்கக்கூடாது. தெய்வ சமூகத்தில் வரும்போது தூங்கக்கூடாது. தெய்வ சமூகத்தில் பயம் இருக்கும். தேவன் வந்து பரிசுத்தம் உள்ள தேவன். நம்ம ஆண்டவர் பேசுவார், முகமாக பேசுவார். அப்போது சபையில் ஆண்டவர் நம்ம படுகிற பிரயாசத்தை ஆண்டவர் பார்ப்பார். இப்போ பிள்ளைங்க சாப்பாடு செஞ்சாங்க, இதுக்கேற்ற பலனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் திரும்ப சொல்கிறேன், அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க, அதை நீங்கள் பார்க்காதுங்க. நான் செய்கிறது கர்த்தருக்கு செய்கிறேன். இங்க 2:4 வாசிப்பேன். 2:4 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று. ஆனாலும் என்கிற சொல்ற இடத்துல சிலர், எல்லாரும் எங்க சொல்லப்படுது. ஆனாலும் என்ற இடத்துல சிலர் அன்பு இல்லாம, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, சபையில புதுசா வரவங்களை போய் விசாரிங்க. அந்த விசாரினால அவங்க நீங்க வந்து புரிஞ்சுங்க. நீங்க விசாரிக்கும் போது அவங்க எத்தனையோ வேதனை வருவாங்க. அந்த வேதனை வரும்போது என்ன சொல்லுவோம் தெரியுமா? அந்த சபைக்கு போனேன், என்னை விசாரிச்சாங்க. அந்த சபைக்கு போனேன், முகம் சொல்லிக்காமல் எனக்கு சாப்பாடு போட்டு அனுப்பிச்சாங்க. அது வேற விஷயம், சத்தியம். பட்டு இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆனாலும் ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டு விட்டா என்பதை. அப்போ பாருங்க, அன்பு இல்லாதவன் இன்னைக்கு எழுதி வச்சிங்க, சபைக்கு ஒழுங்காக வர மாட்டான். ஆண்டவர் மேல அன்பு இருக்கிறவன் சத்தியமா எங்க கூப்பிட்ட, யார் எங்க கூப்பிட்டாலும் அவன் போவே மாட்டான். எனக்கு தெரியும்டா, எனக்கு அவர் தான் முக்கியம். நீ யாரா இருந்தாலும் சரி, நான் அப்படிதான் இருப்பேன். எனக்கு அவர் தான் முக்கியம். நீ யார் எங்க கூப்பிட்டாலும், பணம் வாழ்க்கை கிடையாது. நீ வாழ்நாள் போது இதை பாருங்க, நீ வாழ்நாள் போது ஒரு நாளைக்கு 1000 கோடி நீ சம்பாதி, அதெல்லாம் ஆண்டருக்கு முன்னாடி குப்பை. ஆனா ஏன் உன்னால வர முடியலன்னா, 6 கேட்டகரி மாத்திரமல்ல, 7வது கேட்டகரி, மிக முக்கியமான ஒரு கேட்டகரி, உனக்கிட்ட ஆண்டர் மேல அன்பு கிடையாது. அதனாலதான் வரமாட்டேன் சபைக்கு. என்ன சொல்ற? ஏதாவது சொல்ல, பாஸ் சொல்லிட்டாரு, பாஸ் என்னதான். ஆமா, உன்னதான் சொல்றேன், வா சபைக்கு வா, தேவ சத்தியத்தை கேளு. நீ ஏன் அந்த சிலரா மாறுற? ஆண்டோட மனசு ஒரு கஷ்டப்படும் பாருங்க. வாசிங்க, 3-4 வாசிங்க. நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் பாருங்க. நீ சகிக்கிற, பொறுமையா இருக்கிற, என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் ஏன் கேட்டீங்கன்னா, இந்த பாருங்க, அன்பு செலுத்த கூட சுயநலம் இருக்குது. அன்பு செலுத்த கூட சுயநலம் நிறைய இருக்குது. என்னன்னு, அவன் எனக்கு அன்பை செலுத்த. நான் சொல்றேன், நீ யாரு நான் ஆண்டவருக்கு தெரியாது. நான் ஒன்று சொல்றேன், எங்கேயோ இருக்கிற நம்ம தேவன் நம் தம்முடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினாரா இல்லையா? இல்லை, சத்தமா கைத்தட்டுங்க பார்க்கலாம். அப்ப அதுல ஒரு மடங்கு முதல்ல உன் குடும்பத்தில் செலுத்து. சண்டை வராது. அன்புல வந்து குறை காணக்கூடாது. அவன் எப்படி வேணா நினைச்சுக்கிட்டோம். என்ன சொல்றேன், நான் எவ்வளவுதான் பொறுத்து இருக்கட்டும். குடும்பம் சின்னமனமாயிடும். குடும்பங்களில் அன்பு எல்லாம் பூரணப்படும். தேவன் அன்புக்கு நிகர உலகத்தில் ஒன்றும் கிடையாது. ஆனா தேவன் நம்ம மேல வைத்திருக்க அன்பை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ
அன்பு இல்லாதவன், அன்பை ருசி பார்க்காதவன் சபைக்கு வரமாட்டான். சபைக்கு வரமாட்டான். அப்படியே சுற்றி 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 வாழ்க்கை குட்டிச்சோராக போயிடும். அதான் பவுல் சொல்றார். பவுல் சொல்ல என்ன சொன்னார்? ஒரு சிலர் விடுவது போல நீங்கள் சபைக்கு வராமல் இருக்காது. 1000 நல்லா கவனிங்க. நீ சபைக்கு போகக்கூடாது, கர்த்தரை ஆராதிக்க கூடாது, பிசாசுடைய சிந்தை. அதுக்கு நீங்கள் ஒத்து போவாதீங்க. எங்கள் மாமா கல்யாணம், எங்கள் அக்கா கல்யாணம், அக்கா பொண்ணு யாராக இருந்தாலும் சரி, போய் சனிக்கிழமை பார்த்துட்டு கை கொடுத்துட்டு சாப்பிட்டு கூட வாங்க. ஆனால் தேவ சமூகத்து வராத விட்டுறாதீங்க. வேலூயா 4 வாசம் திருப்பி. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து ஆனாலும் சொல்லிட்டு ஆகையால் நல்ல கவனிங்க. கர்த்தர் பேசணும், நான் விசுவாசிக்கிறேன். ஆனாலும், இந்த ஆனாலும் என்று சொல்லப்படும் போது தேவன் நம் மேல நேசிக்கிற தன் அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் என்ன சொல்ற பாருங்க. ஆனாலும் நல்லா புரிஞ்சுங்க. ஆனாலும் அவன் என் புள்ளதான் இருந்தார் கர்த்தர். அல்லேலூயா. அவன் என் புள்ளதான், அவன் என் புள்ளதான், அவன் என் புள்ளதான், அவன் என் மகன் தான். அப்ப என்ன செய்யணும்? ஆனாலும் வாசிங்க. ஆகையால் ஆனாலும் வாசிங்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ என்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை இந்த இடத்துல 2 காரியம் சொல்லிடுறோம். ஒன்று, ஆனாலும் ஆண்டவர் மாறாம தான் இருக்கிறார். இந்த ஆகையால் என்று சொல்லப்படும் போது நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். ஆமென். என்ன கிழிச்சிக்க சொல்லல, என் அன்பை நீ மூலியமா என் அன்பை எல்லாருக்கும் நீ வெளிப்படு. லேலூயா, லேலூயா. என் அன்பை உனக்கு வெளிப்படுத்து, என் அன்பை நீங்க வெளிப்படுத்து. நல்லா கவனிங்க. அன்பை எப்படி வெளிப்படுத்தினா, முதல்ல சகிக்கணும். துன்பங்களை பார்த்து நம்ம வேதனைப்படக்கூடாது. எல்லாருக்கும் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கு. அன்பு என்ன தாக்குமா? சகலத்தையும் தாங்குமா. நல்லா கவனிங்க. அன்பு சகலத்தையும் தாங்குமா. தேவனுடைய பாடுகளுக்கு முன்பாடு நம்மெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனாலும் ஆண்டவருடைய அன்புக்கு நிகர உலகத்தில் ஒண்ணுமும் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. அப்போ அன்பு எப்படி பூரணப்படும் கேட்டீங்கன்னா, முதல்ல குடும்பங்களிலே என்ன சண்டை என்னன்னு கேட்டீங்கன்னா, மேலே இருப்பான் தேவன் அன்பா இருக்கிறான்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா சண்டை. அப்ப என்ன, சபைக்கு வரான், ஜெபிக்கிறான், ஒரு வாரம் வருவான், அங்கே கூப்பிட்டா அங்கே போவான், இங்கே போவான், எல்லாம் போவான். ஆனால் ஏன் வேதனை சொல்லு, அவர்கள் சிலர் விடுவது போல நீங்கள் விடாதிரு. 6 காரியம் ப்ளஸ் 1 முக்கியமான ஒரு காரியம். அன்பா இருக்கிறவன், தேவன் மேல அன்பா இருக்கிறவன், அவர் என்ன சொன்னாலும் ஒரு நாளும் ஒரு வாரம் கூட சபைக்கு வராமல் இருக்கவே மாட்டோம். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. எனக்கு 50,000 கோடி கொண்டாந்து வச்சு ஞாயிற்றுக்கிழமை வாடான்னு சொன்னால் கூட நீ கிளம்புடான்னு, நீ கிளம்புங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு என்ன சொல்லார் பாருங்க, அந்த ஒரு சிலரை பற்றி நல்ல கவனிங்க. பேதுரு 2 பேதுரு 3:9 வாசிங்க. 2 పేతురు 3:9 కొందరు ఆలస్యమని ఎంచుకొనట్లు ప్రభువు తన వాగ్దానమును గురించి ఆలస్యము చేయవాడు కాడని గాని ఎవడైనా నశింపవలెనను ఇచ్చయింపగా అందరూ మారు మనసు పొందవలెనను కోరుచు మీ ఎడల దీర్ఘ శాంతము గలవాడై ఉన్నాడు. ఆమేన్. 2 பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி 2 பேதுரு 3:9 அதுதான். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த அன்புல ஆண்டவர் நினைச்சிருந்தார்னா ஒரே நாள்ல 1 மணி நேரம் 1 நிமிஷம் சிட்டிங், அதாவது கேமரால அடிப்பாங்க டச் சவுண்டு 1000
ஒரே நிமிஷம் இந்த உலகத்தை ஆண்டவர் டெமாலிஷ் பண்ணிருப்பார், முடிச்சிட்டு இருப்பார் கதையை. ஆண்டவர் ஏன் வர தாமதிக்கிறார்? இப்ப கூட கேள்வி. நாங்க சொல்றோம் இவையெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் 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 சொல்றோம். ஆனா வேதனைக்கு சொல்லப்பட்டது சிலர் சிலர் என்று சொல்லப்படுது. வாசிங்க தெரியுமா? தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி. யாரு? சபைக்கு ஒழுங்கா வராதவனும், தெய்வத்தை தேடாதவனும், ஆண்டவர் மேல அன்பில்லாதவனும். 2ஆம் வாசித்த சங்கீதத்துல இந்த இந்த 6-7 கேட்டகரி உள்ளவங்கெல்லாம் சிலர் ஏன் வரல ஏன் வரல ஏன் வரல. முதல்ல நீ போக மாட்ட, கேள்விக்காக நீ போக மாட்ட. அப்போ இந்த ஒரு சிலர் கேள்வி கேட்டு தான் இருப்பாங்க. நீ போமா, நீ போப்பா, நீ போ, நீ போ, நீ போ. பாஸ் என்ன தான் திட்ட, நீ போ, முடிஞ்சா நான் வரேன். அங்கங்கெல்லாம் போக முடியும், அங்கே உலகெல்லாம் சுற்ற முடியும். ஆனால் இங்கே வர்றதுக்கு நீ போ, நீ போ, நீ போ. நான் வந்தால் நான் போய், நீ எப்படி போவேன்? எப்படி போவேன்? முதல்ல வந்தால் தான் நீ போக முடியும். தரிசி புரிஞ்சுங்க. உங்களுக்கு இந்த அன்புல மாயமற்ற அன்பு, ஆண்டவருடைய அன்புல ஒரு பரிசுத்தமுள்ள அன்பு. என்ன சொல்றாரு? ஒருவரும் கெட்டு போகக்கூடாதான். ஆமென். கேள்வி கேட்குறாங்க. அவர்கள் இல்லை, இவர்கள் அல்ல, சிலர். அந்த ஒரு சிலர் தான் சபைக்கு போக மாட்டாங்க. அந்த ஒரு சிலர் தான் தேவனை பற்றி சொல்லி கொடுத்தா கூட தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்படியே தான் இருப்பாங்க, அப்படியே தான் இருப்பாங்க. 25 வருஷம் சபைக்கு வருவாங்க, வேலை இருந்தால் டபுள் கூலிக்கு போயிடுவாங்க, வேலை இருந்தால் டபுள் கூலிக்கு போயிடுவாங்க. ஆனால் என்ன ஆகுன்னு தெரியுமா? அந்த அந்த 25 நாள் வேலையே இருக்காது. அனுபவம் நான் சொல்கிறேன். உனக்கு ஒரு மாதம் கூட பட்டினியாக தான் இருக்கும். ஞாபகம் வச்சுங்க. வாசிங்க, திரும்ப வாசிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல். என்ன வாக்கு தத்தம்? ஒருவரும் கெட்டு போக கூடாது, எல்லாம் மனம் திரும்ப ரட்சிக்கப்படணும். இந்த அன்புல கலப்படம் இருக்குதா? இல்ல. இங்க ஒன்று பேசுறது, இங்க ஒன்று வச்சுக்கிறது. தயவு செய்து விட்டுடுங்க, தயவு செய்து விட்டுடுங்க. ஏதாவது உங்களுக்கு புத்தி சொன்னா கேட்டுங்க. ஏதாவது உங்க கேவலமாக பேசினால வாங்கி அப்படி போயினே இருங்க, வாங்கி கேட்டு போயினே இருங்க. கர்த்தர் வருவார். ஆமென். அல்லேலூயா. வாசிங்க. எபிரேயர் 12:25 வாசி. எபிரேயர் 12:25. சீக்கிரம் நம்ம எபிரேயர் 12:25. முதல்ல தெலுங்கு வாசிட்டோமா? அந்த பாப்பா కొంచెం சுறுசுறுப்பா இருக்கணும். அந்த பாப்பா వాసింగ్ 12. విశ్వాసం బట్టి ఐగుప్తు ధనము కంటే క్రీస్తు విషయమైన నింద గొప్ప భాగ్యమని ఎంచుకొని అల్పకాలము పాప భోగము అనుభవించుట కంటే దేవుని ప్రజలతో శ్రమ అనుభవించడం మేలని యోచించి ఫరో కుమార్తె యొక్క కుమారుని అనిపించుకొనుటకును ఒప్పుకొనలేదు. ఆమె. எபிரேயர் 12:25. பேசுகிறவர்களுக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டேன் என்று விலகாதபடி எச்சரிக்கையா இருங்கள். இங்க பாருங்க, நல்ல சத்தியத்தை கேட்குறீங்க, கொஞ்சம் தயவுசெய்து கவனிங்க. சத்தியத்தை கேட்குறீங்க, ஆனா அதன்படி வாழ அவங்களால முடியல, வாழ முடியல. என்ன சொல்றீங்க? குடும்ப சூழ்நிலை, சந்தர்ப்பம், சூழ்நிலை. நான் அப்படி பண்ணிட்டேன். நான் சொல்றேன், ஒரு அரை மணி நேரம் கை தாத்துக்க முடியுமா? ஒரு 10 நிமிஷம் கை தாத்துக்க முடியுமா? கை ஆத்துக்க முடியுமா? ஏன் அதுக்கெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லையா? தேவனுடைய சத்தியத்தை கேட்குறீங்க, நல்லதை கேட்குறீங்க, கேட்டு அந்த வசனம் சொல்லு பாருங்க, வாசிங்க. பேசுகிறவர்களுக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டேன் என்று பேசுகிறதற்கு நீங்கள் யாரு? ஒரு சிலர். அந்த ஒரு சிலர் தான் நான் சொன்னேன். வனாந்தரத்தை 40 வருஷம் நடத்தின தேவனுக்கு செவி கொடுக்கல, ஒருத்தர் கூட உள்ள போல. 2 பேர், அந்த ஒரு சிலர். அது 2 பேர் மாத்தான், காலேபும் யோசுவா தான் உள்ள போனாங்க. ஆனா இங்க சபைக்கு வரீங்க, சத்தியத்தை கேட்குறீங்க. அடுத்த வாரம் என்னன்னு கேட்டா, பாஸ்டர் பஸ் வரல, பாஸ்டர் பாஸ்டர் கை வரைக்கும், பாஸ்டர் பாஸ்டர் அந்த கடைக்கு போனேன், பாஸ்டர் இந்த கடைக்கு போனேன். உங்களுக்கு தெரியுமா? சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சேன். பார்த்தாங்க, மேலெல்லாம் பார்த்தாங்க. நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். அவன் ஏதாவது கறிகறி துண்டுப்பான் வந்திருப்பான்னு சொல்லிட்டு. அதே செம்ம வைரஸ் அது. அதுக்காக போய் ஊர்லாம் இல்லை, அச்சேன் நான். தம்புசாமி என்ன தெரியுமா உங்களுக்கு? முதல்ல இருந்தார், நடு ரோடில் செத்துட்டார் அவர். நான் கண்ட ஏசுன்னு பிராமின் அவர். நான் கண்ட ஏசுன்னு சொல்லிட்டு நான் இன்னும் ஒரு முறை பார்க்கலான்னு போனேன். இந்த காலையில் சுகர் எடுத்துட்டாங்க பிள்ளைங்க. அவர் பிள்ளைக்கு
நடு ரோட்டில் கூப்பிட்டு, தஞ்சாவூர் நடு ரோட்டில் கூப்பிட்டு அடிச்சு காமிச்சாராம், இயேசு உண்மையானவன்னு சொல்லிட்டு. கைத்தட்டி ஆண்டவர் மகிமைப்பட்டது சொல்லி அடிச்சாராம். இந்த அம்மை மெசூஸ் எல்லாம் வந்து என்ன வரும், அதுக்கெல்லாம் பயந்து இருக்கக்கூடாது. வாசிங்க. ஏன்னா நான் சொன்னேனே 7 கேட்டகரியில் இந்த ஒரு கேட்டகரி கேட்க மாட்டாங்க. வாசிங்க சாந்தா. பேசுகிறவர்களுக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையா இருங்கள். கவனிங்க, பேசுகிறவர்களுக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று நீ தீர்மானம் பண்ணிட்ட. நான் எதுக்கு அந்தால பேச கேட்கணும்? நான் எதுக்கு அந்தால பேச கேட்கணும்? அந்தால சும்மா கத்திட்டே இருப்பான், பேசிட்டே இருப்பான். அப்போ நீ தான் தீர்மானம் பண்ண, நான் தீர்மானம் பண்ணல. அந்த கேட்க மாட்டோம் என்கிறது ஒரு சிலர், கேட்டு வாழுகிற ஒரு சிலர் இருக்கிறாங்க. கேட்டு அதன்படி வாழுகிறவனும் கேட்க மாட்டோம் என்கிற இங்கே இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? கேட்க மாட்டோம் கேட்பாங்க, அப்படி வாங்கி அப்படி விட்டுருவாங்க. சபைக்கு வர மாட்டான், பேச்சு கேட்க மாட்டான். நான் சொல்றேன், நான் தமிழில் ஒரு அழகான படம், நீ முன்னேறி போகும்போது உன் பின்னாடி உன் நிழல் வரும், உன் நிழல் விட்டு போகாது. நீ எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறோ உன் பிள்ளைங்க உனக்கு கீழ்ப்படி நடிப்பாங்க. இது உண்மை. வாசிங்க போலாம். பேசுகிறவர்களுக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? அந்த ஒரு சிலர் இங்க 2 கேட்டகரி பிரிக்கிறார். ஒன்று, உபதேசத்தை கேட்கிற நீங்க என்ன தீர்மானம் பண்ண, அந்த 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 ஜனங்களை போல, எந்த ஜனங்களை? இஸ்ரவேல் ஜனங்களை போல நீங்க கேட்பீங்க. ஆனா ஒரு சில கேட்க மாட்டோம்னு சொல்றீங்க. சொல்ல பாருங்க, கேட்க மாட்டீங்க. ஆனா வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவனையோட வார்த்தை கூட நீங்க கேட்கல. நான் சொன்னா நீங்க கேட்க போறீங்க. நான் உங்களுக்கு சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? சாந்தா உங்களுக்கு புரியுதா? டக்குன்னு அந்த வசனம் புரியாது. வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பேசுகிறவருக்கு எல்லாரும் வாசிங்க. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? சரி, பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகுகள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுவதற்கு நாம் விட்டு விலகினார் எப்படி தப்பி போவோம்? எப்படி நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். எந்த தைரியத்தை நீங்க வாழுறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க ஐயா, நீங்க சொல்லுங்க. எந்த தைரியத்தை நம்ம வாழுறோம்? சாயங்காலம் என்ன நடக்கும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஏடா வரமாட்டேன் ஞாயிற்றுக்கிழமை? ஏன் ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டேன்? ஏன் எங்க போற? எங்க வேலைக்கு போற? எங்க ஓடுற? இதே வார்த்தை என்ன சொன்னீங்க? நான் ஆண்டவர் தான் நம்பி இருக்கிற. பிரச்சனை வரும்போது ஏழுவுற, போராட்டம் வரும்போது ஏழுவுற. அப்ப கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறாருன்னா நீ எதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா சார் உங்களுக்கு ஞாபகம் வச்சுங்க, வானத்திலிருந்து பேசினுடைய சத்தத்தை கேட்கபடினாலே அவர்களை போல நீங்க விலகாதபடியும் பூமியில வந்த பேசினருக்கு கீழே வாசிங்க. கீழே பரலோகத்தில் இருக்கிற பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? வானத்திலிருந்து வந்த தேவன், தேவாதி தேவன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் நம்மளோட முகமுமாய் பேசுற பொழுது கூட சத்தியத்தை ஆண்டவர் பேசுறார். நல்ல கவனிங்க. நீ கேட்கலன்னா அடுத்த காரியம் நடக்குது. என்ன வாசிப்பாருங்க அடுத்த வசனம். அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அவருடைய சத்தம் பூமியை அதிர பண்ணிச்சோம். ஆனா இருதயம் இன்னும் விருத்தி சத்தம் பண்ணப்படல. இன்னும் இருதயம் அசைக்கப்படல. என்ன நான் என்னதை கேட்கணும்? நான் அப்படிதான் இருப்பேன். இரு மா
நான் மறுபடியும் சொல்கிறேன், 16 வயசு என்றைக்குமே இருக்காது. 16 17 ஆகி 17 60 ஆகி 60 70 அப்போ தெரியும். என்னென்ன நல்ல போலீஸ்கார் ஸ்ட்ரிக்டான மனுஷன். 4 பசங்க பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறாங்க. ஒரு வேளை தண்ணி எடுக்க கொடுக்குமா? என் பையன் 2 வருஷம் அங்கே போய் தண்ணி கொடுப்பான், சாப்பாடு வாங்கி போடுவான், எல்லாம் செய்வான். 4 பசங்க வேலை தான் இருக்கிறாங்க. 4 பசங்களும் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க தான். ஞாபகம் வச்சு. ஏன்னா அவன் செவி கொடுக்காதபடினாலே தேட மாட்டாங்க ஆண்டவர். வரும் அந்த ஒரு சிலர் தான் செவி கொடுக்க மாட்டாங்க. 8வது காரியம் செவி கொடுக்க மாட்டாங்க தேவனுடைய சத்தத்துக்கு. தேவன் பேசும்போது செவி கொடுக்க மாட்டாங்க. பார்த்துக்கலாம். நான் ஒருத்தர் மனசாபம் படி பேசவே மாட்டேன். நான் அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவோன்னு எனக்கு தெரியும். எனக்கே அந்த புத்தி இருக்குது. தேவாதி தேவன் வானத்தையும் உண்டாக்குன தேவனுடைய வார்த்தை கேட்காம இருக்கிறோமே, அப்போ எப்படியாப்பட்ட இருதயமாக இருக்கும். அவர்கள் ஒரு சிலர் சபைக்கு வர மாட்டாங்க. 8வது காரியம் வாசிங்க. இன்னொரு வருஷம் நான் கடந்து போகிறேன். தேவனுக்கு மகிமுண்டாதாக. சங்கீதம் 27 நீங்கள் வாசிங்க. சங்கீதம் 27. இவங்க வரமாட்டாங்க. அங்கே முடிச்சுட்டேன் சீக்கிரம். சங்கீதம் 27. సంగీతం 27. కొందరు రథమును బట్టి కొందరు గుర్రములు బట్టి అతిశయపడుదురు. మేమైతే మన దేవుడైన యెహోవా నామమును బట్టి అతిశయపడుదుము. ఆమేన్. சங்கீதம் 27. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். சில பெருமை ஆவி. 9வது பெருமையின் ஆவி. எங்கள் அப்பா பணக்கார், எங்கள் அப்பா அவ்வளோ செஞ்சார், எல்லாம் இருக்கட்டும். இந்த பெருமை உள்ளவன் பாருங்க, நான் நிறைய பார்த்துருக்குறேன். நிறைய பெருமை இருக்கும். ஆனால் அந்த ஒரு சிலர் கேட்டகரியில் உள்ள போயிடுவாங்க. சிலர் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் பெருமை உள்ள கேட்டு பாருங்க, மனத்தாழ்மையாக இருங்க. நான் ஏற்கனவே பசங்க கூட சொல்லி கொடுத்துருக்கேன். உன்னோட ஆக்டிவிட்டீஸ் நான் பார்ப்பேன். லைஃப் எப்படி இருக்கு நான் அப்பயே சொல்லுவேன். நடப்பு, பேச்சு, வார்த்தை. பசங்களுக்கு எதை கற்றுக் கொடுக்குறீர்கள் இல்லையோ, முக்கியமாக டீசென்சி முதல்ல கற்றுக் கொடுங்க, டிசிப்ளின் கற்றுக் கொடுங்க. அடுத்தது பசங்களுக்கு கஷ்டம்னா தெரியணும். முதல் பசங்க சொல்லித்தரணும். பசங்க கஷ்டம்னா என்ன தெரியணும். ஒரு செருப்பு வாங்கி கொடுக்கணுன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். 25 செருப்பு வாங்கி கொடுக்குறது. அவன் எத்த போடுவான்? கையில் போட்டுக்குவானா? எதுக்கு? அவன் என்ன வந்துடும்? பெருமை வந்துடும். அந்த வேதம் சொல்லு, சில ரதங்களை குறித்தும் குதிரை குறித்து மேன்மை பாராட்டுவார். அவன் உள்ளே போக முடியாது. அடுத்து வாசிங்க. எளிமையாக என்ன சொல்றாரு இந்த சிலரை பற்றி? 9ஆம் அதிகாரம் 25 26 நான் சொல்லி கடந்து போகணும். வாசி. எளிமையா தீர்க்க தரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 25 26 வாசிங்க சீக்கிரம். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கூட விருத்த சேதனம் உள்ளவர் யாவரையும், எகிப்தையும் யூதாவையும் ஏதோமையும் அம்மோன் புத்திரரையும் மோவாப்பையும் கடைசி எல்லையிலுள்ள வனாந்தர குடிகளான யாவரையும் தண்டிப்பேன். புறஜாதியர் அனைவரும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தர் அனைவரும் இருதயத்திலே விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப குணப்படாத இருதயம். 10வது குணப்படாத இருதயம் உள்ளவர்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், சத்தியத்தை கேட்க மாட்டாங்க. அப்படி இருதயம் வந்துடும். குணப்படாத வரும்போது கர்த்தருடைய நியாயத்துக்குள்ளே வெளியே வந்துடும். நான் பல முறை சொல்கிறேன், ஆண்டவர் வேதத்தில் ஆதியாகத்தில் வாசிக்கும் பொழுது இருதயம் எப்படி தான் மகா கேள் உள்ளதும் கிறுக்குள்ளதுன்னு சொல்கிற ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த இருதயத்தை நல்ல கவனிங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய கடலுக்கு கீழே நீங்கள் எவ்வளோ ஆழத்துக்கு போனாலும் போகலாம். ஆனால் மனுஷனுடைய இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு தெரிய முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா 26 வாசி சொல்லி முடிக்க போகலாம் சீக்கிரம். 26. எகிப்தையும் யூதாவையும் ஏதோமையும் அம்மோன் புத்திரரையும் மோவாப்பையும்
கடைசி எல்லைகளில் உள்ள வனாந்தர குடிகளான யாவரையும் தண்டிப்பேன். ஏன்? விருத்த சேதனம் இல்லாத இருதயம், குணப்படாத இருதயம், சீர்படாத இருதயம், ஆண்டவரே பனிஷ்மெண்ட் பாருங்க, தண்டிப்பேன் தண்டிப்பேன். மாற்றமே கிடையாது. அவங்க ஒரு சிலராக இருப்பாங்க, எல்லாரையும் கிடையாது, ஒரு சிலராக இருப்பாங்க. வாசிங்க அடுத்த வருஷம் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். 1 தீமோத்தேயு 1 3 4 5 6 வாசிங்க சீக்கிரம் போகலாம். 1 தீமோத்தேயு 1 3 4 5 6. 1 తిమోతి 1 3 4 5 6. నేను మసిదోనియాలో వెళ్ళుచుండగా సత్యమునకు భిన్నమైన బోధ చేయవద్దనియు కల్పన కత్తెలను మితిలేని వాళ్ళను విశ్వాస సంబంధమైన దేవుని ఏర్పాటుతో కాక వివిధమతోనూ సంబంధము కలిగి ఉన్నది గనక వాటిని లక్ష్య పెట్టవద్దని కొందరికి ఆజ్ఞాపించుటకు నీవు ఏ ఫేసులో నిలిచి ఉండిన వాళ్ళని నిన్ను హెచ్చరించిన ప్రకారము ఇప్పుడు హెచ్చరించుచున్నాను. ఉపదేశ సారం ఏదనగా పవిత్ర హృదయముల నుండి మంచి మనసాక్షి నుండి నిష్కపటమైన విశ్వాసము నుండి కలుగు ప్రేమయే. ఆమేన్. ஆமென். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2 3 4 3 4 5 6 வேற்றுமையான உபதேசங்களை போதியாத படிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாய் இராமல் தர்க்கணங்களுக்கு ஏதுவாய் இருக்கிற கட்டு கதைகளையும். தர்க்கங்கள் என்ன? ஆர்குமெண்ட். என்ன கேட்பாங்க தெரியுமா? பாஸ்டர், ஆண்டவர் வந்து ஏதேம் தோட்டத்தில் ஏன் அந்த பழைய விஷயப்பட்டாரு அவருக்கு தெரியாதா கேட்பாங்க. வந்து நான் சொல்லுவேன், உனக்கு தாண்டா வச்சுக்கிற, போய் சாப்பிட்டோட பாதி இருந்து போய் சாப்பிட்டோட கேட்பாங்க. சில கேள்வி, ஆண்டவர் ஏன்? நான் கேட்குறேன், மூக்கை ஏன் எங்கே வச்சான்னு அது கூட கேட்பேன். ஆண்டவர் மூக்கை எங்கே வச்சிங்க மேலே சின்ன இப்படிதான் கூட கேட்டு நிற்பாங்க. இந்த தர்க்கங்கள் சபைகளில் நிறைய தர்க்கம் வரும். ஒருத்தன் இருக்கிறான் என்கிட்ட இன்னும் கேட்பான். நான் சொல்லுவேன், வேண்டாம் சாப்பிட்டாடான்னு கேட்பேன். போய் சாப்பிட்டு அப்புறம் பேசலாம் அப்படின்னு. உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சான்னா 3 மணி நேரம் பேசி நிற்பாங்க. வாசிங்க, நமக்கு ஒரு ஆலோசனை, நல்ல உபதேசம் அது. வேற்றுமையான உபதேசங்களை போதியாத படிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாய் இராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாய் இருக்கிற கட்டு கதைகளுக்கும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாத படிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக நான் மகதோனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்க வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக. ஆலோசனை சொல்றார், நீ நல்ல உபதேச சத்தியமுள்ள சபைக்கு நீ போயின்கிற, அங்கே போனீங்கன்னா நீ பரலோகம் போக மாட்டேன். சில பேர் சொல், நீங்கள் நாங்கள் டிபிஎம் வந்தீங்கன்னா தான் பரலோகம் போவாங்க, நாங்கள் ஏசியா போனால் போகும். இதெல்லாம் நீங்கள் கேட்க நல்லா கவனிங்க. உங்களை அழைச்சவர் ஆண்டவர். உங்களை யார் அழைச்சாரு? நான் இல்லை. ஆண்டவரை பாருங்க. 2வது வசனம் என்ன சொல்றதுன்னு பாருங்க. அதான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும். கீழே சொல்லிட்டு மகதோனியா 4ஆம் வசனம். மகதோனியாவுக்கு போகும் பொழுது இந்த பாருங்க, இங்க பாருங்க, என்ன உபதேசம் பார்த்தீங்களா? என்ன சொல்ற தெரியுமா? நல்லா சாப்பிட்டு நல்லா பாலை குடினா சொல்ல, சர்க்கம்டன்ஸ் உன்னை ஒரு குழப்பம், சூழ்நிலை உன்னை வந்து மாற்றும். சண்டே தான் கல்யாணம் வைப்பாங்க, சண்டே தான் காதுக்கு வைப்பாங்க, நான் உன்னை கூப்பிடுவாங்க, நீ போவாத. உபதேசம் பண்ணுவாங்க, செய்யாத. மகதோனியா பாரு, நான் மகதோனியாவுக்கு போகும் பொழுது வாசிங்க, நான் மகதோனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்க வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக. என்ன வேண்டிக் கொண்டாவல? கண்டவெல்லாம் வந்து உன்னை குழப்புவான், அதை கேட்டு மாறாது. வேதம் என்ன சொல்லு அதை பாரு, அதை முதல்ல பாரு. பாருங்க, தாழ்மையா செய்வாயாக, செய்வாயாக. கிழவாசிங்க. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. போதுங்களா? அன்பு என்ன தெரியுமா? சிம்பிளா முடிச்சிட்டாரு. என்ன? சுத்தமான இருதயம். ஆமென் சொல்லுங்க. சுத்தமான இருதயம். 2வது நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கும். இந்த 3 இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அன்பு உள்ள வந்து. ஆமென், அல்லேலூயா. ஆனா 6ல இவைகள் சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்தார்கள், விலகி போனார். சிலர் இவைகளுக்கு இடம் கொடுக்காமல். அப்போ ஆர்குமெண்ட் இருந்தா நீ சபைக்கு ஒழுங்கா வரமாட்ட, ஏடாகடமா பேசு.
எல்லா கிழமை ஏதாவது பேசுது. நான் ஒன்று கேட்குறேன், எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, உனக்கு தான் நஷ்டம். சரி, எனக்கு 11 காரியம் நான் சொன்னேன், இவங்க எல்லாம் வரமாட்டாங்கன்னு. நான் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். அவங்க முடிவு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. 1 பேதுரு 4:17 இந்த ஃபைனல் அவங்களுடைய முடிவு எப்படி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. 4:17 1 பேதுரு 4:17 1 பேதுரு 4:17 తీర్పు దేవుని ఇంటి యొద్ద ఆరంభము కాలము వచ్చి ఉన్నది, అది మన యొద్దనే ఆరంభైతే దేవుని సువార్తకు అవేద్యులైన వారి గతి ఏమవును. ఆమేన్. 1 பேதுரு 4:17 நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் நான் இருக்கிறது. ஆரம்பத்திலே சொன்னேன், என்ன பாருங்க, சபையுடைய என்ன பாருங்க, கவனிங்க, சபையுடைய நியாய தீர்ப்பு எங்க ஆரம்பிக்குன்னு கேட்டா சபையில தான் ஆரம்பிக்கும். சபையில தான் ஆரம்பிக்கும் நியாய தீர்ப்பு. நான் சொல்ல வேறு சபையில் ஆரம்பிக்கும். அந்த சபைக்கே நீ ஒழுங்கா வரலன்னா உன் முடிவு எப்படியா இருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அவங்க அப்படி இருக்கிறன்னு கேட்டால் அந்த 11 காரியம் அவங்க கிட்ட இருக்குது. எம்புக்காரர்கள், பொய் பேசுறவங்க, அடங்காதவர்கள், சத்தியத்தை கீழ்ப்படியாதவர்கள், இவங்க எல்லாம் அந்த மாதிரி இருப்பாங்க. இவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வாரம் வர்றது, காசுக்கு சம்பளம் போயிடுவாங்க, திருப்பி வர்றது, திருப்பி வந்து உட்காந்துக்கிறது, இங்கே கூப்பிட்டா அங்கே கூப்பிட்டா அங்கே கூப்பிட்டான் போகிறது. ஆனால் வேதம் சொல்லுது 17 நியாய தீர்ப்புக்கு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாக இருக்கிறது. முந்தி முந்தி நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும். 18 நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான். அல்லேலூயா. போதும். சபைக்கு வராம வீட்டில் உட்காந்துன்னு நல்லா சாப்பிட்டு உட்காந்து நல்லா தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய 11 காரியம். இந்த சிலர் 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 அப்படி வாசிங்க. கடைசி எபிரேயர் 10:25 வாசிங்க போகலாம். எபிரேயர் 10:25 எபிரேயர் 10:25 சபை கூடி வருதலை சிலர் விட்டு சபை விடுவது போல கூடி வருது சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். சரி, இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். என் ஜீவன் உள்ள முறை நான் ஒரு நாள் கூட சபைக்கு வராமல் இருக்க கை தூக்கும் பார்க்கலாம். ஞாபகம் வச்சுங்க. அந்த சிலர் என்பது நாம் இருக்கக்கூடாது, நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த வருகை மிக 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 சமீபமாக இருக்குது. சபைன்றது ஒரு யூனிவர்சிட்டி. அது தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற இடங்களும் பரிசுத்த ஆவியான உலாவுகளிடம் இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்குன தேவன் இந்த சபையில் உலாகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் தான் போல் எபிரேயர் சபைக்கு எழுதும்போது சிலர் விடுகிறது போல, சந்தனமா சிலர் விடுகிறது போல நீங்கள் சபைக்கு வராமல் ஜெபிக்கணும் 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 ஜெபிக்கணும். தெரியுமா உங்களுக்கு, பணமா உயிரா ஆண்டவரான்னு கேட்டால் முதல்ல ஆண்டவர் தான் நான் சொல்லுவேன். ஆமேன். கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாரு. இந்த 11 காரியம் நமக்குள்ளே காணப்படக்கூடாது. ஆண்டவருக்கு பார்த்து 12 ஆண்டவரே நான் மறுபடியும் சொல்கிறேன், உன்னை கெடுக்கிறதுக்கு என்ன இறைமையில் வாசமே இறைமையில் தான் சொன்னார், நீ விருத்த சேதனம் பண்ணப்பட்ட இருதயம் இல்லையானால் அந்த 7 ஜாதியரை கூட நீ நரகத்தில் போயிடுவ. எமோரிய, எபூசியர், கிர்காசியர், புரியுதா? அப்போது அந்த ஒரு சிலரோடு கூட நீ அங்கே அடக்கம் பண்ண போயிடுவ. நான் ஒன்று கேட்குறேன், பசங்க நல்லா படிச்சுனே வருவாங்க. நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இது 10வது +1 +2 ரொம்ப முக்கியம். இதில் பசங்க சரியாக படிக்கலைன்னா அவங்க ஃபவுண்டேஷன் கீழே விழுந்துடும். அதே மாதிரி நம்மளுடைய ஜீவியம் ஞானஸ்தானம் எடுக்கிறது பெருசு இல்லை, அபிஷேகம் பண்ணப்பட்டது பெருசு இல்லை. தேவ சமூகத்து சபையில் வந்து கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தருடைய உபதேசம் நாம் கேட்கணும். எபிரேயரில் வாசமே வானத்துந்து பேசின வார்த்தைக்கே செவி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு குரூப் இருக்குது. செவி கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் கர்த்தர் என்ன சொன்னார்,
மோசே கூப்பிட்டு சொல், மோசே நீ மட்டும் என் கூட பேசு, ஆண்டவர் என் கூட பேசக்கூடாது. ஏன்னா இடி மாதிரி இருக்குதான் அவங்களுக்கு குரல். அவங்க ஆண்டவர் குரல் எப்படி இருக்குதான், அவருக்கு மட்டும் எப்படி கேட்டுச்சு? நான் கேட்குறேன், அவருக்கு மட்டும் ஆண்டவர் பேசுகிற குரல் கேட்குது. அப்போ சபையில் வந்து தூக்கத்துக்கு வரும். தூக்கத்தின் ஆவி அது பொல்லாத ஆவி. தூங்குற பேர் ஜூஸ்கார் எழுப்புங்க, பின்னாடி எழுப்புங்க. கவனி. அப்போது ஏன் நம்ம நல்லா புரிஞ்சுங்க, ஏன் நம்ம குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரலன்னா தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்பட்டு தீர்மானம் பண்ணணும். ஒன்று இந்த ப்ரேயர், செகண்ட் வேதம் வாசிக்கிறது, தேர்ட் ஒன் எவ்வளோ வேலையாக இருக்கட்டும் தெய்வ சமூகத்துக்கு வரணும். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.